வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் கொள்கையினையே தொடர்ந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் செயல்படுத்தும் முயற்சிகள் தொடங்கியுள்ளதாக தகவல்கள். தையிட்டி திசவிகாரை பகுதியில் மற்றொரு சட்டவிரோத கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம். வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் கொள்கையினை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட வேட்பாளர்களுடன் நடத்தப்பட்டிருந்த சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி பாதிட்டு விவாத இறுதி நாளில் ஆற்றிய உரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முடிவெடுக்கும் முறைமை குறித்து தெரிவித்த போது நாம் முடிவுகள் எடுக்க அச்சமடையாது இருக்க வேண்டும் என்று கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடன் உள்ள உடன்படிக்கைகளை மாற்றுவோம் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு செயல்களை மேற்கொண்டு வருவதாகவும் மக்களை ஏமாற்றி ஆட்சியினை கைப்பற்றி வாக்குறுதிகளை மீறி கொள்கைகளை முன்னெடுத்து வெட்கமான செயல் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தற்போதைய அரசாங்கம் தமது வாக்குறுதிகளை புறம்தள்ளி முன்னாள் ஜனாதிபதியின் கொள்கைகளை பின்பற்றி வருகிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் 7 மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை நிலவும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரித்துள்ளார். 2024 மற்றும் 2025 ஆண்டின் பெரும்போக நெற்செய்கையின் போது 2 முறை ஏற்பட்ட வெள்ளம் நெல் பயிர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இதுவே அரிசி பற்றாக்குறையின் முக்கிய காரணமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். 8,50,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறைந்தபட்சம் 20% வரை எதிர்பார்த்த விளைச்சல் இல்லாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அறுவடை காலத்தில் காட்டு யானைகள் மற்றும் வன விலங்குகளால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறைவதற்கான ஆபத்து உள்ளதாகவும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்த 7 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடும் அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அனுராதா தென்னகோன் தெரிவித்தார். அரிசி கையிருப்பு குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறை எதிர்கொள்ள நேரிடும் என்பதோடு இறக்குமதிகள் செய்ய வேண்டி வரும் நிலைமை உருவாகலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் செயல்படுத்த முயற்சிகள் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1965 ஆண்டு ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்து அறிமுகமான போதும் இலங்கையில் ஏற்பட்டிருந்த உள்நாட்டு போரினால் 1981 ஆண்டு இந்த சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 2023 ஆண்டு தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கான கப்பல் சேவை மீண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்ததோடு அப்போது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் கடற்பகுதியின் 4 இடங்களை தேர்வு செய்து தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறையின் சார்பில் நிபுணர்கள் குழு கடலடியில் மண்ணின் தரத்தினை ஆய்வு செய்தது. இதன் அடிப்படையில் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே 22.15 கோடி ரூபாய் இலங்கை மதிப்பில் 119 மீட்டர் நீளமும் 7.5 மீட்டர் அகலமும் 6 அடி உயரமும் கொண்ட பயணிகள் இறங்குதளம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக நகர்வு மேடை அமைக்கும் பணி ராமேஸ்வரம் ஓலைகுடா கடற்பகுதியில் தொடங்கியுள்ள அதே நேரம் நகர்வு மேடைக்கான பாகங்கள் 2 வாரங்களுக்குள் பொருத்தப்பட்டு பின்னர் அக்னி தீர்த்தக்கரை அருகே பயணிகள் இறங்குதளம் அமைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கரையிலிருந்து கடலுக்குள் கான்கிரீட் தூண்கள் அமைக்கும் கட்டுமான பணிகள் தொடங்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய தையிட்டி திசவிகாரை பகுதியில் ராணுவத்தின் முழு ஆதரவோடு மற்றொரு சட்டவிரோத கட்டிடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலீசார் அதிகமாக குவிக்கப்பட்டனர். திசவிகார பகுதியில் நிலவும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்வு காணும் முயற்சியில் உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் திறந்திருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தையிட்டியில் திசவிகாரைக்கு அப்பாற்பட்டும் ரகசியமாக பல சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருவதோடு இராணுவத்தினர் இந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிய நிலையில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் இதை மறுத்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதாகவும் அங்கு எந்தவிதமான சட்டவிரோத கட்டடங்களும் இல்லை என்றும் கூறியிருந்தார்.
எதிர்பார்ப்புக்கு மாறாக இன்று மத வழிபாடுகளுக்கு பிறகு இராணுவத்தால் அமைக்கப்பட்ட அந்த கட்டிடங்கள் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டன. இவை பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. தையிட்டியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத கட்டடங்கள் எழுப்பப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முடிவற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவதாக பலர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்தையே தடுத்து நிறுத்த முடியாத அரசாங்கம் திசவிகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை அவர்களுக்கு வழங்கும் செயலில் எவ்வாறு வெற்றி பெறும் என்பதும் கேள்வியாக உள்ளது. அனுர அரசாங்கத்தின் அமைச்சரங்களை கொழும்பிற்கு அழைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி விரைவில் தீர்வு வழங்குவதாக கூறியுள்ள நிலையில் தையிட்டியில் விகாரை அமைந்துள்ள வளாகத்தில் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டுள்ளது மிகுந்த வேதனைக்குரிய விடயமாகும் என காணி உரிமையாளர் சார்ஜின் பத்மநாதன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இதுபோன்ற மேலும் பல சம்பவங்கள் இடம்பெறும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம். போராட்டம் வலுப்பெற்ற நிலையில் அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள அமைச்சரங்களை 20ஆம் தேதி அழைத்து இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்தார். பௌத்த சாசன அமைச்சர் தனது அலுவலகத்தில் மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்தார். அப்போது அவர் தெளிவாக மக்களின் காணிகள் என்றால் அவை மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும், இதுவே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் நாங்கள் உறுதிப்பத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் அவரிடம் வழங்கியுள்ளோம். இதற்கு பொறுப்பானது தங்களுடையது அமைச்சு அல்ல, காணி அமைச்சு என்று அவர் கூறினார். காணி அமைச்சும் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து வருவதாகவும் முடிவை விரைவாக வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இத்தகைய நிலைமையில் அவருடைய அரசாங்கம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதிய கட்டடத்தை திறக்க முயற்சித்திருப்பது மிகுந்த மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. மக்கள் இதனை உணராவிட்டால் இதுபோன்ற மேலும் பல சம்பவங்கள் நடைபெறும். எனவே சகல மக்களும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தனது இல்லத்திலிருந்து உணவு பெற அனுமதிக்குமாறு கூறியுள்ளார். இந்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கையில் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஈடுபட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவிக்கையில் தேசப்பந்து தென்னகோன் முறையாக அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளார். இதற்கான தகுந்த காரணங்களை வழங்குமாறும் திணைக்களம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. சரியான காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் சிறை அதிகாரிகள் வீட்டிலிருந்து உணவு பெறுவதற்கான அனுமதி தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். முன்னதாக வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 20வது நாள் கழித்து அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தற்போது அவர் தும்பர சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போது தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் வெறும் வாக்குறுதிகளாக உள்ளன. வரவு செலவு திட்டத்தில் அவை இடம்பெறவில்லை. மக்களின் எதிர்பார்ப்புகள் முழுமையாக சிதறடிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார். அவர் மேலும் தொடர்ந்து தெரிவிக்கையில் வாழ்க்கை செலவு உயர்வு காரணமாக 6 மாதங்களுக்கு ஒருமுறை அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று கூறியிருந்தனர். ஆனால் இன்றைய மாலை இதுதான் வழங்க முடியும் என்று கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டனர். கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களையே தற்போதைய அரசாங்கமும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாடு வளர்ச்சி பாதையில் என்று கூறிய இளைஞர்கள் இன்று வேலைவாய்ப்பு இல்லாமல் வீதிகளில் போராடி வருகின்றனர். பட்டதாரிகள் வேலைவாய்ப்புக்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். அதேபோல் வைத்தியர்கள் தாதியர்களும் போராட்டம் நடத்தி வேலை நிறுத்தங்களை முன்னெடுத்துள்ளார்கள். எனவே இனியும் மக்கள் ஏமாறாமல் உள்ளூராட்சி தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கைப்பற்றப்பட்ட அரச சொத்துக்களை மீட்டெடுக்க புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்தார். அவர் கூறுகையில் குறித்த சட்டம் மூலம் ஏப்ரல் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இதன் மூலம் அரச சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்தவர்களின் சொத்துக்களை நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் அரசுடைமையாக சட்டப்பூர்வமான வழி உருவாகும். காலக்கெடாக இந்த நாட்டை ஆண்டு ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளோடு நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினர், ஆதரவாளர்கள் என்று பலரும் இணைந்து அரசு சொத்துக்களை, வளங்களை மற்றும் நிதியங்களை பல்வேறு முறைகளில் தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் கையகப்படுத்தியுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் முறைகேடாக அல்லது சட்டவிரோதமாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட எந்த ஒரு சொத்தையும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு உதவும் வகையில் புதிய சட்ட ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டம் மூலம் ஏப்ரல் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் நாட்டின் மக்களின் எதிர்பார்ப்புகளை நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம். ஒவ்வொரு குடிமகனின் நம்பிக்கையினையும் உறுதியாக காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார்.